இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நம்ம எல்லார் துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? ஆமே. இந்த மாதத்தின் முதல் நாளிலேயே தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம். எல்லார் கண்களை மூடி வாய்களை திறந்து துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் உம்மை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீரை துதிக்கு பாத்திர, நீரை துதிக்கு பாத்திர, உம்முடைய நல்ல நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இருக்கிறவரா இருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவரா இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். பூமி அனைத்தின் மேல் உம்முடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நீர் எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. சொல்லுவோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா,
உயர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவை உயர்த்துவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இந்த புதிய மாதத்திற்காய் உடைய சமூகத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடறுதலுக்கும் தப்புவித்து இது நாள் வரையிலும் எங்களை அற்புதமாய் நடத்தி நம்முடைய தயவுக்காக எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை உடைய சமூகத்தில் இந்த முதல் நாளிலே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ஆண்டுடைய சமூகத்துல? ஆமென். சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்நாளும் வெற்றி உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை பாட போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி, வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவதில்லை. இணைந்து பாடி நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். போது என்னாலும் வெற்றி
நம்பிக்கையோடு சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கும் என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு ஆமென். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும் என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கும்போது எனக்கு தோல்வி இல்லை. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அந்த அபிஷேகத்தை, அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். எல்லார் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கும்போது எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு பயம் இல்லை. எல்லார் கரங்களை தட்டி சொல்லுங்க, சத்துரு என்ன பயமுறுத்த முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்க கூட இருக்கணும். உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். என் வாழ்க்கையில, என்னுடைய பயணத்துல, என்னுடைய குடும்பத்துல உங்க பிரசன்னத்தை நான் அதிகமா உணரணும் ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதை நான் சொல்லுங்க, இயேசு. ஆமென். எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார், எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், நம்முடைய நங்கூரம் இயேசு நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நமக்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இணைந்து பாடுவோமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு உதவி செய்கிறார், பலன்
என்று பாடுவோமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு, என் இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும். நம்பிக்கையோடு பாடுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு என்னோடு, என் இயேசு என்னோடு, என் இயேசு. காற்று வீசட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என் இயேசு என்னோடு, எங்க இயேசு என்னோடு. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, என் இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை, எல்லாரும் பாடுவோம். சர்வ வல்லவர். கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, என் இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்ல. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவலா ஷகதன மகதரலா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. இந்த புதிய மாதத்தில் எனக்காய் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். எல்லாரும் கண்களை மூடி விசுவாச அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தை காண செய்த தேவன் என்னை அற்புதமாய் நடத்துவார், என்னை அதிசயமாய் நடத்துவார். ஹalleluya. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் என் வாழ்க்கையில இருக்கிற பயங்கள் வெளியே போகும், வெளியே போகும். எல்லாரும் சொல்லுங்க. எதிர்காலத்தை குறித்த பயங்கள் மாறும், சந்தேகங்கள் மாறும். கர்த்தர் திட மனதை தருகிறார். ஆமென். சோர்ந்து போய் வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உன்னை திடப்படுத்துகிறார். இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் திட மனதை தருகிறார். இந்த மாதத்தை குறித்த பயம் உன்னை விட்டு வெளியேறுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா பயத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், விலகட்டும். எல்லா அந்தகார வல்லமைகளும் விலகட்டும். பயமுறுத்துகிற, சோர்வுக்குள்ளாக மாற்றுகிற எல்லா அதிகாரங்களும் விலகட்டும். இந்த மாதத்தில் சத்துரு வைத்திருக்கிற எல்லா சதி ஆலோசனைகளும் இந்த ஜெப நேரத்தில் நிர்மூலமாகி போகட்டும்.
நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, வாழ்க்கைக்கு விரோதமாக, வேலைக்கு விரோதமாக சத்துரு வைத்திருக்கிற எல்லா சதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல ஷகதன மகதரா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? இந்த 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா எங்களுக்கு நீர் தீமை செய்வீர்? இல்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்வீர். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். இந்த மாதத்திலிருந்து கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மாதம் முழுவதும் அப்படி கரங்கள் உயர்த்தப்பட்டு வாரே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கணும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாளும் நம்ம பாடினது போல ஒவ்வொரு நாளும் நீர் எங்க கூட வரணும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும்படி வழிகளிலெல்லாம் தூதருடைய பாதுகாப்பு. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர், எங்கள் சரீரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எங்கள் ஆவி ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாகனங்களில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்துரு வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளும் செயலிழந்து போகட்டும். கொள்ளை நோய்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர், விஷ பூச்சிகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கையினால் வருகிற அழிவுகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மாதத்துல ஆமென், கர்த்தர் நமக்கு நல்ல தெய்வீக சுகத்தை கட்டளையிடணும், நல்ல பலன சரீரத்துல கட்டளையிடணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய சுகம், கர்த்தர் தருகிற சுகம் எங்கள் குடும்பங்களில் இருக்கணும். நாங்க மருத்துவமனைகளுக்கு போக கூடாதப்பா. நாங்கள் பலத்தோடு வாழ இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஹல்லேலூயா. தெய்வீக சுகம், தெய்வீக விடுதலை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு சந்திக்கும்படியா முடிஞ்ச 2 கரங்களை உயர்த்துவீங்களா? இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ பிரசன்னத்தின் அதிகாலை வேளையில் வந்திருக்கிற நாம 2 கைகளை உயர்த்தி, இந்த கை வேற யாரையும் நாடக்கூடாது ஆண்டவரே. இந்த மாதத்துல தேவைக்காக நாங்க எந்த மனிதனிடத்திலையும் போய் கை நீட்டி நிக்க கூடாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள கர்த்தருக்கு நேராக எங்களுடைய கண்களை, எங்களுடைய கரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய தேவை உம்மால் சந்திக்கப்படணும். குறைவில்லாத மாதமாய் மாற்றி தாருங்க ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படுகிற மாதமாய் மாற்றி தாங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். மீதம் எடுக்கத்தக்கதாக கடன் இல்லாத மாதமாய் மாற்றி தாங்க. இருக்கிற கடன்களை எல்லாம் ஆண்டவரை அடைத்து தீர்க்கும்படி எங்கள் பொருளாதாரங்கள் இந்த மாதத்தில் ஆசீர்வாதமா இருக்க நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு இறங்கும். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். வேலைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர், உயர்வுகள் இந்த மாதத்துல உண்டாகட்டும். வேலைகளில் இருக்கிற நெருக்கடிகள் மாறட்டும். சமாதானம் உண்டாகட்டும். தொழில்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. படிப்புக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகள் போகிற வருகிற வழிகளில் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். உலகத்துல, தேசத்துல அசம்பாவிதங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிற துர்ச்செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான துர்ச்செய்திகளுக்கும் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் விலக்கி பாதுகாக்கும்படி கரங்களை உயர்த்தி நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எங்கள் பிள்ளைகள் மேல, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க மேல, ஆண்டவரே காலேஜுக்கு போற பிள்ளைங்க மேல இருக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. இதுவரை நடத்தி
தேவைகளை சந்திக்கிறவராக எனக்கு கர்த்தர் முன் செல்லுவார். என் கையை கர்த்தர் பிடிச்சு நடத்துவார். அவர் என் தந்தை, இதுவரை என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்துவார் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவரே, என் தேவைகளை சந்திக்கிறவரே. சொல்லுங்கள், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், என் தேவைகளை சந்திக்கிறவரே யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாகும் நீ சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாகும் நீ சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். சொல்லுங்கள், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வீ. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாகும் நீ சந்திப்பீ. யெகோவா ஈரே, யெகோவா நமகத நமல சகதரம் சந்திப்பீ. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்கள், என் தேவைகளை சந்திக்கிறவரே என்று சொல்லுங்கள். சத்தத்தை உயர்த்தி, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துகிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்முடைய சபையில் தொழில் செய்கிறவர்களுக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். தடை காலம் முடிந்து இன்றிலிருந்து நேற்று இரவிலிருந்தே பணிகளை நம்முடைய சகோதரர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா நாட்களும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியா. சில வருடங்களாகவே தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலிருந்து செய்கிற ஒவ்வொரு தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே போல வேலை செய்கிறவர்கள் எல்லாருடைய வேலைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், செழிப்பு உண்டாகும்படியாய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீண் செலவுகள் வராமல் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய விசுவாச குடும்பங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளிநாடுகள் வெளியூர்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த மாதத்திலும் தொடர்ந்து நடத்தும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே. இந்த மகிமையான ஆராதனை வேளையில உங்க சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள்ல தந்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளையுடைய தேவைகள் இந்த மாதத்தில் கர்த்தரால் சந்திக்கப்படட்டும். நீர் தகப்பன் ஆண்டவரே,
எங்களை தோளில் சுமந்து வந்து தெய்வம் ஆண்டவரே, எங்களை கைவிடாத நேசர் ஆண்டவரே. இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் எங்களோடு இடைபடும். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்துள்ள நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு உம்முடைய கிருபையின் கரம் இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சந்தோஷமாய் சொல்லுங்கள், அல்லேலூயா, ஆமென். அருகில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினால இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், ஆமென். நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய சுய கிருபையினாலோ நம்முடைய திறமையினாலோ அல்ல, ஆண்டவருடைய தயவினால் ஆமென் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய சபையில் வருகிற சனிக்கிழமை காலையில் 10:30 மணிக்கு நமக்கு உபவாச கூடுகை உண்டு. நாளைக்கு எல்லாரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். இனி நான் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர், எங்கள் கையின் பிரயாசத்தினால் ஆகிய பலனை நீர் எங்களுக்கே தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் நாம மிகுந்த பிரயாசப்படுகிறோம், நாம மிகுந்த சிரமப்பட்டு நம்முடைய வேலைகளை செய்கிறோம், நம்முடைய தொழில்களை செய்கிறோம், நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோம். ஆனால் அநேக வேளையில் அந்த பிரயாசத்தினால் ஆகிய பலனை நாம் அனுபவிக்க முடியாம சத்துரு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அவன் சுரண்டி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. இனி நம்முடைய தானியத்தை, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். அல்லேலூயா சொல்லுங்கள். இனி இந்த நாளிலிருந்து எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இவ்வளவு நாட்கள் சத்துருவன் ஆகாரத்தை திருடி இருக்கலாம், உன் கையின் பிரயாசத்தை சுரண்டி இருக்கலாம், இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில கடன்கள் வந்திருக்கலாம், நெருக்கங்கள் வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இனி அப்படி சம்பவிப்பது இல்லை. இனி உன் சத்துரு உன்னை மேற்கொள்ளுவது இல்லை. இனி உன்னுடைய வாழ்க்கையில சத்துருடைய ஆளுகை இருக்காது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆளுகை உன்மேல் வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்கள். நாம் செய்கிற வேலைகளில், நாம் செய்கிற தொழில்களில், நம்முடைய பிரயாசத்தில் கர்த்தருடைய கரம் நம்மை ஆளுகை செய்ய போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம நினைக்கிறோம், எவ்வளவு முயற்சி செய்கிறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு காரியங்கள் எனக்கு வருது, ஆனா எப்படி போகுதுன்னே தெரியல, என் பிள்ளைகளுக்கு சரியா கொடுக்க முடியல, சேர்த்து வைக்க முடியல, சந்தோஷப்பட முடியல, திருப்தியா இருக்க முடியல. நான் ஓடுறேன், நான் உழைக்கிறேன், அங்க செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆனா எந்த பலனும் இல்லையே என்கிற நிலையில நீங்கள் சோர்வோடு இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், இனி அப்படி சம்பவிப்பது இல்லை. அல்லேலூயா. உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு நான் ஆகாரமாய் கொடுப்பது இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை. சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். நல்ல கவனிங்க. நாம எடுக்கிற பிரயாசத்திலும் முயற்சியிலும் ஆண்டவருடைய ஆளுகை இருக்க வேண்டும். சில நேரத்தில் சில மனிதர்கள் நினைக்கிறாங்க, நான் இவ்வளவு வேலை பார்க்குறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என்னுடைய திறமையினால, என் பணத்தினால, இல்லைன்னா என்னுடைய படிப்புனால, என் அதிகாரத்தினால, இல்லைன்னா என் முயற்சினால தான்
என் குடும்பம் நிக்குது, நான் அப்படி செய்யறேன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில் ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் நினைக்க வேண்டிய காரியம், இன்றைக்கு நான் வேலைக்கு போறதற்கு கர்த்தர் தான் எனக்கு பலனை தந்தார், இந்த வேலையை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார், இந்த தொழிலை செய்கிறதற்கு கர்த்தர் தான் பலனை தந்தார், இந்த தருணத்தை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் என்னை நடத்துறார் என்கிற எண்ணத்தோடு நம்முடைய பணிகளை செய்யும் போது ஆண்டுடைய பாதுகாப்பு அதுல இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிங்க, இதை கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லுகிறார். இனி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுக்கு முன்னால அவங்களுடைய வாழ்க்கையில பல சத்துருக்கள் இல்ல, பல காலகட்டத்தில் பல சத்துருக்கள் எழும்பினார்கள். பலர் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள், பலர் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை சுரண்டினார்கள். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில தீமையான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அந்த தீமைகள் நமக்கு சம்பவிப்பது இல்லை. வேதத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோமோ, எப்பொழுது நானும் நீங்களும் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டோமோ, அப்பொழுதே ஆண்டவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமும் நடப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்கள். இதுல ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். அப்போ ஆண்டவருடைய அனுமதியினால தான் ஆமீன் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி அவருடைய ஆகாரங்களை ஆமீன் சுரண்டி இருக்கிறார்கள். கவனிக்கிறீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் சம்பவிக்குதுன்னா கர்த்தருடைய அனுமதி இல்லாம சம்பவிப்பது இல்லை. அப்ப ஏன் சத்துருக்கள் ஆகாரத்தை தன்னுடைய கையின் பிரயாசங்களை சுரண்டான் அப்படின்னு நம்ம வேதத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, உபாகமம் 28வது அதிகாரத்தின் 15வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 28வது அதிகாரத்துல ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய கற்பனைகளை நாம மீறும் போது வருகிற சாபங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க கவனிங்க, உபாகம் 28:15 நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார், ஆமே, நீ கற்பனைகளை மீறும் போது, நீ கட்டளைகளை மீறும் போது சொல்லப்படுகிற சாபங்கள் வரும். அதனுடைய 31வது வசனத்தை 33வது வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். கவனிங்க. உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. எப்ப தெரியுமா? 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி கட்டளைகளை மீறும் போது, கற்பனைகளின்படி நடக்காத போது வருகிற சாபங்கள் சொல்லப்படுது பாருங்க. உன் கண்ணுக்கு முன்னால உன் மாடு அடிக்கப்படும், நீ அதுல ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிடப்பட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமல் போகும். உன் நாடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவர் உனக்கு இல்லாதிருப்பார்கள். 33வது வசனத்தையும் கவனிங்க. உன் நிலத்தின் கனியும் உன் பிரயாசத்தின் பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டும் இருப்ப. எப்போ? ஆண்டுடைய வார்த்தைய மீறும் போது. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், சபைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிற நாம ஆண்டுடைய கட்டளைகளுக்கு மீறும் போது சாபங்கள் வருகிறது. அப்போ நம்முடைய கையின் பிரயாசத்தை இன்னொருத்தன் சாப்பிடுறான்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய தானியத்தை இன்னொருத்தன் ஆகாரமா புசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னு பைபிள் சொல்லுது, அது ஒரு சாபம். ஆமென், ஆமென். நம்ம நிறைய நாட்கள் நினைக்கிறோம், நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன் பிரதர், ஆனா ஒரு முன்னேற்றமும் இல்லையே, ஒரு மாற்றமும் இல்லையே. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கவனிக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏன் இந்த சம்பவம் நமக்கு நடக்கிறது, ஏன் இந்த காரியம் நமக்கு நடக்கிறது, ஏன் நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணா போகுது, நாம சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஏன் வீணா போகுது, கர்த்தருடைய பாதுகாப்பு ஏன் அதுல இல்லை, பொருளாதாரத்துல ஏன் பாதுகாப்பு இல்லை, சரீரத்துல ஏன் பாதுகாப்பு இல்லை, நம்முடைய முயற்சிகள் ஏன் வெற்றியாக முடியல. அப்போ நம்ம கவனிக்கணும், ஆண்டுடைய கற்பனைகளை மீறும் போது வருகிற சாபங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உன் நிலத்தின் கனிய பிரயாசத்தை இன்னொருத்தன் புசிப்பான்,
உன் மாடை இன்னொருத்தன் அடிச்சு கொண்டு போவான், உன் கழுதைய இன்னொருத்தன் திருடிட்டு போவான், நீ அதுல ஒன்றும் புசிப்பது இல்லை. இதெல்லாம் சாபம். இந்த பகல் வேளையில இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த சாபங்களை எல்லாம் மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளில் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கவனிக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள்? இயேசு என்னுடைய மேல இருக்கிற சாபத்தை எல்லாம் மாற்றுவார் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு மாற்றுவார். பல வேளைகளில் நான் சிந்தித்திருக்கிறேன், பல வேளைகளில் நான் போராடி இருக்கிறேன், ஏன் இது எனக்கு சம்பவித்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மேல் இருக்கிற இந்த சாபங்களை இயேசு இந்த பகல் வேளையில மாற்றி போடுவாராக. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஆண்டவரிடத்துல கட்டளை பெற்றவர்கள், நீ தப்பு பண்ணுனா உனக்கு சாபம் நடக்கும், நீ ஆண்டவருக்கு சித்தமானபடி ஆண்டுடைய விருப்பத்தின்படி நீ செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று கேள்விப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் பல முறை கர்த்தருடைய கற்பனைகளை மீறினாங்க. அதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாமும் அநேக நேரத்தில் நமக்கு தெரியும் எது கர்த்தருடைய கற்பனை, எது மீறுறதுன்னு தெரியும், தெரிஞ்சே சில தவறுகளை செய்யறது. அதனாலேயே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது, ஆசீர்வாதங்கள் குறைவுபடுகிறது, சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை மேற்கொள்ளுகிறார்கள். நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து ஆண்டுடைய வழியில நடந்தா நான் 100க்கு 100% சொல்ல முடியும், அதுல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். ஒரு சம்பவத்தை, நமக்கு தெரிந்த ஒரு பகுதியை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். அதிலிருந்து கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கற்றுத் தருவாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம். பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். பல நிலைகளில் அவருடைய ஆகாரங்களை சத்துருக்கள் புசித்தார்கள், அவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக, அவர்கள் செய்த அக்கிரமத்து நிமித்தமாக. ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நீங்க உன்னிப்பா கவனிப்பீங்க அப்படின்னா, மீதியானியர்கள் என்கிற ஒரு பெரிய ஒரு சேனை, மீதியானியர்கள் என்கிற ஒரு சத்துரு இந்த இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அவர்கள் செய்த காரியம் என்னன்னா, விசேஷமாக 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேலர் புத்திர கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். யாருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்க? சொல்லுங்க சத்தமா. இஸ்ரவேலர் யாருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சாங்க? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சதுனால கர்த்தர் அவர்களை 7 வருஷம் யாருக்கு கையில ஒப்பு கொடுத்தார்? சொல்லுங்க, மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தார். நல்ல தெளிவா புரியணும், ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம சத்துரு மேற்கொள்ள முடியாது. விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் ஒப்பு கொடுக்காம இஸ்ரவேலர்களை சத்துருக்கள் தொடவே முடியாது, இஸ்ரவேலர்களை பிசாசு வஞ்சிக்கவே முடியாது. தேவனுடைய பார்வைக்கு இஸ்ரவேலர்கள் தேவனுடைய கட்டளையை பெற்றவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், பாவ போராட்டத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் திரளாய் பொல்லாப்பு செஞ்சதுனால ஆண்டவர் யாருக்கு கையில ஒப்பு கொடுத்தாரு? மீதியானியருடைய கையில ஒப்பு கொடுத்தார். என்ன செஞ்சாங்க பாருங்க. மீதியானுடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகள் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். ஒரு விதமான பயம் இல்ல, மீதியானியர்கள் நம்மளை மேற்கொண்டுருவாங்க, நம்முடைய வாழ்க்கைய சதைச்சிருவாங்க, நம்முடைய குடும்பத்தை கொள்ளையாடிடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் நல்ல தைரியமா வாழ வேண்டியவங்க எங்க தெரியுமா வாழ்றாங்க? குகையில வாழ்றாங்க, ஒளிஞ்சு வாழ்றாங்க. இன்னைக்கு ஏன் தேவனுடைய பிள்ளை ஒளிஞ்சு வாழ்றான், ஏன் தேவனுடைய பிள்ளை தைரியமா நிக்க முடியல அப்படின்னா, அவங்கள சத்துருடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால. காரணம் பொல்லாப்பு. பூமி எங்க இன்னைக்கு பொல்லாப்பு இருக்கு, கிறிஸ்தவர்கள் மத்தியில பொல்லாப்பு இருக்கு, சபைக்கு போறவங்களுக்கு கூட ஆண்டவருக்கு விரோதமா பொல்லாப்பு செய்யறாங்க. ஆனா என்ன சொல்றது? ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு. காரணம் என்னன்னா, நீங்க கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போனதுனால கர்த்தர் உங்களை கைவிட்டார். மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலர்களை மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தனால அவங்க மீதியானுடைய கை நாளுக்கு நாள் பலத்து கொண்டே இருந்தது. நாம சில நேரத்துல நினைக்கிறோம் பாருங்க, எவ்வளவோ முயற்சி பண்றோம், சத்துருடைய கை எங்க மேல பலத்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எதனால் இந்த காரியம் வந்தது? பைபிள் சொல்லுது, அவங்க அடைக்கலமாக்கி கொண்டார்கள். 3வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலர்
விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போடுவார். இந்த மீதியானுடைய ஆவியுடைய வேலை என்னன்னா, நிலத்தின் விளைச்சல் என்ன பண்றது? கெடுத்து போடுறது. கையின் பிரயாசங்களை கெடுத்து போடுறது. நிலத்துல நல்ல விதைச்சி அது அழகா முளைச்சு வரும்போது கெடுத்து போடுறது. ஒரு சில நீங்க நினைக்கலாம், நானும் அப்படிதான் நல்ல முயற்சி பண்ணி சில வேலைகளை செஞ்சு சில தொழிலை செஞ்சு அப்படியே ஆசீர்வாதம் கையில வாரது மாதிரி இருக்கும், ஆனா அது கெட்டு போகுது. எப்படி போகுதுன்னே தெரியல. மீதியானுடைய ஆவி உங்க மேல தலை தூக்கி இருக்கிறதுனாலதான். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகள், இந்த பகல் வேளையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற மீதியானுடைய ஆவியை துரத்தும்படி கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போடுவாங்க. இஸ்ரவேலில் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகளின் கழுதையாகிலும் வைக்காமல் போ. ஆகாரமே இருக்காது. ஆனா என்னன்னா, டே அண்ட் நைட் வேலை. ஏன் ஆகாரம் இல்லை? வேலை செய்யாததுனால இல்லை, தொழில் செய்யாததுனால இல்லை, பிசினஸ் இல்லாததுனால இல்லை, வேலை இல்லாதது, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்லை? ஆகாரம் இல்லை. காரணம் கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார், நல்ல தொழிலை கொடுத்திருக்கிறார், நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஏன் பூர்த்தியான சாப்பாடு இல்லை? ஆனாலும் ஏன் திருப்தியான வாழ்க்கை இல்லை? திருப்தியான ஆசீர்வாதம் இன்னும் குடும்பங்களில் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மீதியானியர்கள் கெடுத்து போடுகிறார்கள், சுரண்டி போடுகிறார்கள். ஆகாரத்தை அவங்க வைக்கிறது இல்லை. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும், 5வது வசனம், தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாகவே தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு அழகா தெளிவா சொல்லப்பட்டுக்கு பாருங்க. ஆமென். இஸ்ரவேலர்கள் எதிர்பார்ப்போட இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், இந்த வேலையிலேயாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், இந்த தொழிலையாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், இந்த முயற்சியாவது எனக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் வேலை செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் விதைப்பாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை முயற்சி செய்து காரியத்தை பண்ணும்போது சத்துரு வந்து எடுத்துட்டு போயிடுவான். இஸ்ரவேலில் கொஞ்சம் கூட ஆகாரம் இல்லாம, நல்ல கவனிங்க இந்த வார்த்தைகளை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமேன். விதைக்கிறவனுக்கு சாப்பாடு இல்லை, உழுகிறவனுக்கு சாப்பாடு இல்லை, ஆமேன், பயிரிடுகிறவனுக்கு சாப்பாடு இல்லை, வேலை செய்கிறவனுக்கு சாப்பாடு இல்லை, பட்டினி. அதே நேரத்தில் வேலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதே போலதான் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல, நிறைய சபை குடும்பங்கள்ல இந்த நிலை இருக்கிறது. அவங்க முயற்சி செய்யாம இல்லை, அவங்க வேலை செய்யாம இல்லை, ஆனா பூர்த்தியான திருப்தியான ஆசீர்வாதம் இல்லை. இப்படிப்பட்ட மீதியானுடைய ஆவிகளை இயேசு இந்த பகல் வேளையில துரத்துவாராக. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேலர்கள் சிறுமைப்பட்டார்கள், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்ப அவங்களுக்கு விளங்கி போயிருச்சு, ஏதோ ஒரு காரியம் இருக்கு, ஏதோ ஒன்று சம்பவிக்குது. நாங்க முயற்சி செய்யாம இல்லை, நாங்க வேலை செய்யாம இல்லை, ஆனால் இந்த ஆசீர்வாதம் இல்லையே. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற தொழில்கள், நீங்கள் செய்கிற வேலைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற மாதம் இது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் இந்த மாதம்னு சொல்றதை விட இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில, அதான் ஆண்டவர் சொல்றாரு, இனி, எல்லாம் சொல்லுங்க சத்தமா, இனி இனி இனி. ஆமே. இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் ஆகாரமாய் கொடுக்க மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. இனி உன் கையின் பிரயாசத்தினாலாகிய பலனில் வருகிற திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை. அல்லேலூயா. இனி, இந்த வார்த்தை தெளிவா மனசுல வச்சுக்கோங்க. இனி, இந்த நாளில், இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இனிமேல் என் சத்துரு என்னை மேற்கொள்ள கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. மீதியானுடைய ஆவி என்னை மேற்கொள்ள கூடாது. அல்லேலூயா. ஆமே. இவங்க முறையிடுறாங்க, அதற்கான பதில கர்த்தர் சொல்றாரு. 8வது வசனத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புறாரு. எழுப்பி சொல்றாரு, நான் எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை நான் புறப்பட செஞ்சேன். 9வது வசனம், எகிப்தின் கையிலிருந்து உங்களை நான் விடுவித்தேன், ரட்சித்தேன். உங்களுக்கு முன்பாக மற்ற ஜனங்களை துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன்.
நான் உங்க தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு நீங்க பயப்படக்கூடாது என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்க என் சொல்லை கேளாமல் போனீர்கள். இந்த இழப்புக்கு காரணம் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனதுதான். ஆமென். கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாளும் மாற மாட்டார். நம்ம உபாகம் 28 நம்ம வாசிச்சோம், நீ என் சொல்ல கேளாம போனா இந்த சாபம் எல்லாம் உனக்கு மேல வரும். இதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மீறினார்கள், மீறி பாவம் செய்தார்கள், சொல்லை கேளாமல் போனார்கள். மீதியானுடைய கைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஆகாரம் இல்லை, சாப்பாடு இல்லை. இப்ப ஆண்டவரை பார்த்து முறையிடுறாங்க. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்போதெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி முறையிடுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்காக இறங்குகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் அவர்களுக்காக இறங்குகிறார். முதல்ல அவங்க தவற சுட்டி காட்டுவார். அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனிக்கும் போது சில நேரத்தில் செய்தியில கர்த்தர் நம்முடைய தவற சுட்டி காட்டுறார். எதுக்குன்னா நாம் திரும்புவதற்காக, நாம் மனம் திரும்புவதற்காக, நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளுவதற்காக. காரணம், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நம்மை குற்றப்படுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல, நம்மை குற்ற மனசாட்சியோடு வாழ வைப்பது அவருடைய நோக்கம் அல்ல. நம்முடைய தவறுகளை உணர்த்தி நாம் திருந்துவதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு தெளிவா, நீங்க அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்பட கூடாது. அந்த தெய்வங்களுக்கு பயப்படக்கூடாது. நீங்க யாருக்கு தான் பயப்படணும்? கர்த்தருக்கு தான் பயப்படணும். ஆமீன். உங்களுக்கு யாரை குறித்த பயம் இருக்கு? ஆமா, அந்த பிசாசு அப்படி செஞ்சிரும், இந்த பிசாசு இப்படி செஞ்சிரும், ஆமா அந்த அந்த விக்கிரகம் அப்படி பண்ணிரும், இந்த மந்திரம் இப்படி பண்ணிரும், இதை பத்தி எல்லாம் பயப்படுற நீ ஆண்டவருக்கு பயப்படுறியா? பைபிள் எப்படி சொல்லுது தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் தான் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். பாத்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுறவன் அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். கர்த்தருக்கு பயப்படாதவன் அவன் கையின் பிரயாசத்தை அந்நியர்கள் சாப்பிடுவார்கள். மற்றவர்களுக்கு ஆகாரமாய் கர்த்தர் கொடுப்பார். அப்ப இந்த பகல் வேளையில நானும் நீங்களும் முதலாவது மனம் திரும்ப வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து வாழணும். மனுஷனுக்கோ சத்ருவுக்கோ பிசாசுக்கோ பயப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? ஆண்டவருக்கு பயப்படுவது என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவது. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும் போது நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆமென். உன் கையின் பிரயாசத்தை உன் பிள்ளைகள் சாப்பிடுவார்கள். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இங்க இஸ்ரவேலர்கள் அந்நிய தெய்வத்துக்கு பயப்பட்டதுனால, தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதுனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இவர்களுடைய வாழ்க்கையில் ஆகாரம் இல்லாமல் போனது. அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் கிதியோனை சந்திக்கிறார். அதான் ஒரு அற்புதமான நிகழ்வு. ஒரு மனிதனை சந்திக்கிறார். இஸ்ரவேல் முழுவதும் பாகால் வணக்கம். இப்ப கிதியோனை சந்திக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. 11வது வசனம் கிதியோனுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவன் என்ன செய்யறான்? கிதியோன் கோதுமையை மீதியானியுடைய கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கொஞ்சம், ஏன்னா மீதியானியர் வந்தா இந்த ஆகாரத்தையும் கொண்டு போயிருவாங்க, அதை நான் தப்புவிக்கணுமேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிறான். அவனை தான் யாரு சந்திக்கிறா? கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சு சொல்ற, நீ பராக்கிரமசாலி. ஆனா மீதியானுக்கு இருக்கு பயந்து தான் என்ன பண்றான்? இவன் போரடிக்கிறான். பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னோன்னே கிதியோன் சில காரியங்களை சொல்றாரு. நாம கூட சில நேரத்துல சொல்லுவோம், கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்களே, ஆண்டவர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? நாங்க எவ்வளவு வேலை செய்யறோம் உங்களுக்கே தெரியும்ல ஆண்டவரே. இயேசுவே, நாங்க உங்களை தேடி வரோம், ஆராதனைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். கூடவே நீங்க எங்களுக்கு வேலையும் கொடுத்துருக்கிறீங்க, வேலையும் செய்யறோம், தொழிலை செய்யறோம். என்னுடைய கையின் பிரயாசத்துல ஒரு பலன் வரணும்னு எதிர்பார்த்து இருக்கிறோம். கர்த்தர் எங்க கூட இருந்தா இது நடக்குமா? எங்களுடைய கையின் பிரயாசத்தை இன்னொருத்தன் சாப்பிடுவானா? எங்க கையின் பிரயாசத்தை மருத்துவமனை சாப்பிடுமா? மெடிசின் சாப்பிடுமா? இல்ல. நாமளும் சில நேரம் யோசிக்கிறோம் இல்ல. கிதியோன் புலம்புறாரு, ஆண்டவர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுமா? கர்த்தர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்க? இந்த மீதியானிகள் வந்து எங்களை கொள்ளடிச்சிட்டு போறாங்களே,
எகிப்துல பலத்த கிரியைகள் அற்புதங்களை கர்த்தர் செஞ்சாருன்னு என்னுடைய முன்னோர்கள் எங்களுக்கு சொல்ல கேட்டோமே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் அதை பார்த்தது இல்லையே. நீங்க கூட இந்த வார்த்தைகளை ஒருவேளை யோசிக்கலாம். பாஸ்டர், நீங்க மெசேஜ் அப்படி சொல்றீங்க, கர்த்தர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், இப்படி செய்வார்னு சொல்றீங்க. ஆனா ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கலையே. ஆண்டவர் எங்க கூட இருந்த இதெல்லாம் சம்பவிக்குமா? நான் சொல்றேன் பாருங்க. பைபிள் சொல்லுது 14வது வசனம், கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார். இந்த ரொம்ப முக்கியம் இந்த வசனம். எந்த சூழ்நிலையில் தெரியுமா கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார்? எந்த சூழ்நிலையில் தெரியுமா இந்த கிதியோன் கர்த்தரை குறித்து பேசுகிறான்? அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிச்சு கொண்டு வந்தாருன்னு இந்த கிதியோனுக்கு சொன்னவங்களே பாகாலுக்கு தோப்ப வச்சிருக்காங்க. பாகால வழிபட போயிட்டாங்க. அந்த தெய்வம் தான் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விக்கிரகத்துக்கு முன்னால விழுந்துட்டாங்க. ஆனா கிதியோனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன தெரியுமா? இந்த மீதியானுடைய கைக்கு தப்புவிக்கணும்னா கர்த்தரால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அவனுடைய எண்ணம் எல்லாம் இருக்கிறது. அவர் எங்களை விடுவிக்கலன்னா, அவர் எங்களை ஒப்பு கொடுத்துட்டாரே, ஆண்டவர் எங்களை விடுவிக்காமல் போனாரே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம் இருந்து பாருங்க. அதைத்தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இந்த பகல் வேளையில நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தரால் செய்ய முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ சொல்லிட்டு, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. 16வது வசனம் பாருங்க, உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய். அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அந்நிய புத்திரருக்கு கொடுப்பது இல்லை. மீதியானுடைய கை அதுவரை ஓங்கி இருந்தது இஸ்ரவேலர்கள் மேல. ஆனா கிதியோனுக்குள்ள இருந்த சின்ன விசுவாசம், ஆமென், விசுவாச வீரருடைய பட்டியலில் கிதியோனுடைய பெயர் இருக்கு. அவனை நோக்கி பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்குள்ள இருக்கிற இந்த சின்ன விசுவாசம், இந்த பலத்தோட போ. உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் சொல்ல கேளாம போயிட்டாங்க. உனக்கு என்னை குறித்து அறிவித்தவர்கள் கூட, கவனிங்க, உங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவித்தவர்கள் கூட இன்னைக்கு பின்தங்கி பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனா நீங்கள் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. கிதியோனாக ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை தப்புவிப்பார். உங்களை கொண்டு உங்கள் சமுதாயத்தை கர்த்தர் தப்புவிப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆமென். மீதியானியரை ஒரே மனுஷனும் முறியடிக்கிறது போல கிதியோனை கண்டு கர்த்தர் முறியடிக்க செய்தார். மீதியானியர் ஆவியை துரத்தினார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நாம ஜெபிக்க போகிறோம். இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் ஆகாரமாய் கொடுப்பது இல்லை. உன்னுடைய கையின் பிரயாசத்தினாலாகிய பலன, ஆமென், மற்றவர்கள் இனி அந்நியர்கள் குடிப்பது இல்லை, திராட்சரசத்தை குடிப்பது இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தப்படுறீங்க? தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணணும். இனி இந்த மாதத்திலிருந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் மீதியானியர் இஸ்ரவேலர்களை கொள்ளையடித்தது போல எங்க வாழ்க்கையில் அநேக இழப்புகளை நாங்க சந்திச்சிட்டோம், அநேக காரியங்களை நாங்க இழந்துட்டோம். இனிமேல் நீர் எங்களை அப்படி ஒப்பு கொடாமல் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? எல்லாரும் வாய்த்து இந்த வார்த்தைகள் என்னுடையது என்று சொல்லுகிறவர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இனி வருகிற நாட்களில், ஆமென், மீதம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் செஞ்ச பாவங்களை எனக்கு மன்னிங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, சாபங்களை மன்னிங்க. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து உன் சாபத்தை மாற்ற விரும்புகிறார். உன் சாபத்தை மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம், உன் தொழிலில் இருக்கிற சாபம், உன் கையின் பிரயாசத்தில் இருக்கிற சாபங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி விடுவித்திருக்கிறார். இந்த முக்கியமான நேரம், இந்த ஜெப நேரத்தில் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட சாபம் மேல இருந்துருச்சுன்னா இப்பொழுதே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த சாபத்தை மாற்றிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். வாய் திறந்து ஒரு கரத்தை மேல தூக்கி இன்னொரு கரத்தை உங்க மேல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இருக்கிற சாபம் எல்லாம் மாறட்டும், சாபமெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்களின் பலனை எங்க குடும்பம் அனுபவிக்கணும், நாங்க அனுபவிக்கணும். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இனிமேல் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்கள் சிரசுகளில் நீர் ஊற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செஞ்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் இயேசுவே நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கிதியோனுடைய ஆழ் மனதுல ஒரு விசுவாசம் இருந்தது. கிதியோன் நினைச்சிருந்தா அவனுடைய தகப்பனுடைய விக்கிரக தோப்பிலே அங்கேயே அந்த பாகால வணங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஆனா கிதியோன் மாத்திரம் ஒரு சின்ன எதிர்பார்ப்போட வார்த்தைகளை சொல்றான். கர்த்தர் இருந்தால், கர்த்தர் கூட இருந்தா இது சம்பவிக்காது. மற்றவன் எல்லாம் பாகாலுக்கு பின்னால போயிட்டான். இந்த நாள்ல உனக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கிறதா? இந்த மீதியானுடைய கைக்கு கர்த்தர் என்னை விலக்கி ரட்சிப்பாருங்கிற விசுவாசம் இருக்கிறதா? இனிமேல் இந்த நாளிலிருந்து என் கையின் பிரயாசங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கிற விசுவாசம் இருக்குதா? மனுஷங்க முன்னால உன் தலைய கர்த்தர் குனிய விட மாட்டா. நிச்சயமாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, அற்புதமான புதிய மாதத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஒரு செய்தியாக அல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை சும்மா ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பேசணுங்கிறதுக்காக அல்ல. கர்த்தரினுடைய இருதயத்தில் ஏவின வார்த்தைகளை சபைக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் இதை கேட்டவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில 100% வந்து பலிப்பதாக. இவர்களுக்கு இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. விசேஷமாக பொருளாதாரத்தில் இவருடைய கையின் பிரயாசத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. இனி நம்முடைய பிள்ளைகளுடைய தானியம் இவர்களுக்கே உரித்தாகட்டும். இனி இவருடைய கையின் பிரயாசத்தின் பலன் இவர்களே திருப்தியாய் அனுபவிக்கத்தக்கதாய் ஆண்டவர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிரந்தரமான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும், தொழில் ஆசீர்வாதங்கள் உருவாகட்டும். உடைய பிள்ளைகளுடைய முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். கேட்ட சத்தியத்தின்படி உமக்கு பயந்து வாழ, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எப்படி எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய அர்ப்பணிப்பில் உறுதியாயிருக்க, ஒவ்வொரு நாளும் உம்மை தேட, உமக்கு பயந்து வாழ, அதனால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.